எப்படிப்பட்ட இருதயத்தோடு வாலிபர்கள் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? உனக்குள்ள அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருக்கா? சிந்திச்சு பாரு என் வாலிப மகனே மகளே, உனக்குள்ள அழிந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இருக்கா? ஒரு பாரம் பேர்டன் இல்லாம உன் தேவனை நீ எப்படி போய் சந்திப்ப? நீ என்ன கொண்டு வந்திருக்க? உன்னுடைய காரியங்களையும் உன் கணக்குகளையும் உன் கிரியைக்கு தக்க பலனையும் புரட்டி பாப்பாரு. என்ன சொல்லுவ? ஆண்டவரே, சபையில ரெண்டங்கம் பண்ணதுல நான் ஒன்னா நம்பரு, சபைக்கு வந்தவனே டாவ் அடிச்சு லவ் பண்ணி இழுத்துக்கிட்டு ஓடுறதுல ஒன்னா நம்பரு, சபைக்குள்ள உட்காந்துக்கினே செக்ஸ்டிங் பண்ணி வாட்ஸ்அப்ல செக்ஸ் சாட் பண்ணிக்கினே நல்லா வீடியோ கால் பேசிக்கினே பல்லிழிச்சிக்கினே இருந்தல ஒன்னா நம்பர்னு சொல்ல போறியா? கர்த்தருடைய இருதயம் பீறப்பட்ட இருதயமா, ரத்தம் சொட்ட சொட்ட இதுக்கு மேலையும் சிந்த ரத்தம் இல்லன்னு ரத்தமும் நீரும் புறப்பட்டது என்கிற வார்த்தையின்படி அவ்வளவு கனத்த இருதயத்தோடு கர்த்தர் உன்னை நோக்கி கையேந்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்து வாலிப பசங்களை பார்த்தா பயமா இல்லம்மா, சபைக்குள்ள இருக்கிற வாலிபனையும் வாலிப மகளையும் பார்த்தா தான் பயமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சம் மிஞ்சி இருந்த வஸ்திரத்தையும் உறிஞ்சிக்கிட்டு விடுற நிர்வாணப்படுத்துகிற துஷ்ட கூட்டம் இன்னைக்கு வாலிபம் இருக்கிறான். நீ என்ன பண்ண போற மக? உன் வேத புத்தகத்தையே அனுதினமும் திறந்து நீ அவருடைய முகத்தை தரிசிக்க முடியல. இதுல எப்படி வார்த்தையா இருக்கிற தெய்வம் நம்ம மத்தியில மகிமையா வெளிப்பட போறப்ப நீ எப்படி சந்திக்க போகிற? கர்த்தர் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார். அவரை அனுதினமும் சந்திக்காதவர்கள் அவருடைய வருகையிலே அவரை சந்திக்கவே முடியாது.